வணக்கம். புதுச்சேரி மாநில புதிய துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் இன்று ராஜ்நிவாசில் பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தின் துணைநிலை ஆளுநராக கைலாஷ்நாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று காலை புதுச்சேரி ராஜ்நிவாசில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் புதிய துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து புதிய துணைநிலை ஆளுநராக பதவியேற்ற கைலாசநாதனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அவரை தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியநாதன், மாகி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் மற்றும் தலைமை செயலாளர், காவல்துறை ஐஜி மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். பொதுமக்கள் நலன் கருதி புதுச்சேரி கடலோர பகுதிகளில் நீச்சல் மற்றும் மீட்பு பணிகளில் பயிற்சி பெற்ற 39 உயிர்காக்கும் காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு பணியாணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி புதுச்சேரி கடலோர பகுதிகளில் நீச்சல் மற்றும் மீட்பு பணிகளில் பயிற்சி பெற்ற 39 உயிர்காக்கும் காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் இந்த 39 உயிர்காக்கும் காவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். இந்த உயிர்காக்கும் காவலர்கள் தலைமை செயலகம் அருகில் உள்ள கடற்கரை, லே கஃபே உணவகம் அருகில் உள்ள கடற்கரை, பார்க் கெஸ்ட் ஹவுஸ் அருகில் உள்ள கடற்கரை, பாண்டி மெரினா கடற்கரை, வீராம்பட்டினம் ரூபி கடற்கரை, சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரை, புதுக்குப்பம் பாரடைஸ் கடற்கரை ஆகிய கடற்கரைகளில் பணியில் அமர்த்தப்பட உள்ளனர். அனைத்து சனி, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அரசு விடுமுறை நாட்களிலும் இவர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கஞ்சா கும்பலை பிடிக்க சென்ற தலைமை காவலரை குக்கர் மேல்மூடியால் அடித்து கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கோபாலன் கடை அம்மா நகரில் ஒரு வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தலைமை காவலர் வசந்த் என்பவருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவலர் வசந்த் உயர் அதிகாரிகள் மற்றும் வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துவிட்டு சம்பந்தப்பட்ட வீட்டிற்கு சென்றார். அப்பொழுது வீட்டில் இருந்த 3 இளைஞர்கள் விற்பனைக்காக கஞ்சாவை சிறு சிறு பொட்டலங்களாக தயார் செய்து கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து அவர்களை பிடிக்க முயன்ற காவலரை மூவரும் சேர்ந்து குக்கர் மேல்முடியால் சரமாரியாக தாக்கியதில் முகம் சிதைந்த நிலையில் காவலர் மயக்கமடைந்து அங்கேயே சரிந்தார். மேலும் சாக்குப்பையால் அவரின் முகத்தை மூடி கொலை முயற்சி செய்த நிலையில் வில்லியனூர் போலீசார் அங்கு வந்ததை கண்டதும் இருவரும் தப்பி ஓடினர். தலைமை காவலர் வசந்தை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்த வில்லியனூர் போலீசார் தப்பியோடிய மூவரில் 2 பேரை கைது செய்தனர். விசாரணையில் பிரதீப், சதீஷ் என்பதும் இருவரும் சகோதரர்கள் என்பதும் தெரிய வந்தது. மேலும் தப்பியோடி ஒருவரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். கஞ்சா கும்பலை பிடிக்க சென்ற காவலர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிர்வாக செயலரின் கருத்து மற்றும் ஒப்புதல் இன்றி பெறப்பட்ட புகார்களை தீர்ப்பதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ள நிலையில் அனைத்து துறைகளுக்கும் விஜிலன்ஸ் அலுவலக சார்பு செயலர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு விஜிலன்ஸ் அலுவலக சார்பு செயலர் கண்ணன் பிறப்பித்துள்ள உத்தரவில் பல துறைகளின் நிர்வாக செயலர் மூலம் விஜிலன்ஸ் அலுவலகம் அனுப்பிய புகார்கள் குறித்த உண்மைகள் மற்றும் விசாரணை அறிக்கைகள் சம்பந்தப்பட்ட நிர்வாக செயலரின் கருத்து மற்றும் ஒப்புதல் இன்றி பெறப்பட்ட புகார்களை தீர்ப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கால தாமதத்தை தவிர்க்க நடைமுறைகளை கடுமையாக கடைபிடிக்க தலைமை செயலர் மற்றும் தலைமை விஜிலன்ஸ் அதிகாரி அறிவுறுத்தியுள்ளார். எனவே இந்த நிர்வாகத்தின் அனைத்து துறைகள், உள்ளாட்சி அமைப்புகள், சங்கங்கள், பெரு நிறுவனங்கள் ஆகியவற்றின் தலைவர்கள் சம்பந்தப்பட்ட நிர்வாக செயலர் மூலம் மட்டுமே அறிக்கை அனுப்ப அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. காரைக்காலில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த புனித தேற்றறிவு அன்னை ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றும் நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு தேற்றறிவு அன்னை வணங்கி பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த தூய தேற்றறிவு அன்னை ஆலய 283வது ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது.
தூய தேற்றறிவு அன்னை கொடியினை ஆலயத்தினுள் இருந்து எடுத்து வரப்பட்டு ஆலயத்தை வலம் வந்து கொடிமரம் முன்பு வந்த பின்னர் கொடியேற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு திருப்பலி காரை மாவட்ட பங்கு தந்தை டாக்டர் பால்ராஜ்குமார் புனித நீர் தெளித்து துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் துணை பங்கு தந்தைகள் மற்றும் அருட் சகோதரிகள் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித தேற்றறிவு அன்னையை வணங்கி பிரார்த்தனை செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்பவனி வரும் 15ஆம் தேதியன்று நடைபெறவுள்ளது. அனைத்து பேருந்துகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என தனியார் பேருந்து உரிமையாளருடன் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ஐஜி அஜித்குமார் சிங்லா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பேருந்து உரிமையாளர் சங்கத்தினருடனான ஆலோசனை கூட்டம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. ஐஜி அஜித்குமார் சிங்லா தலைமை தாங்கினார். போக்குவரத்து துறை சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி முன்னிலை வகித்தார். எஸ்பிக்கள் மோகன்குமார், செல்வம், இன்ஸ்பெக்டர்கள் நாகராஜ், சுரேஷ் பாபு, செந்தில் கணேஷ் மற்றும் போக்குவரத்து துறை, பொதுப்பணித்துறை, பிஆர்டிசி, எஸ்சிடிசி அதிகாரிகள் மற்றும் தனியார் பேருந்து சங்க உரிமையாளர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தரப்பில் கூறுகையில், புதுச்சேரியில் பெரும்பாலான சாலைகளில் உள்ளூர் மக்களாக இருந்தாலும் வெளியூர் மக்களாக இருந்தாலும் சாலையோரத்திலேயே வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்கின்றனர். இதனால் சாலைகளில் பேருந்துகள் சென்று வருவதில் நிறைய சிரமம் இருக்கிறது. சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். கண்டமங்கலம் ரயில்வே மேம்பாலம் பணி நடப்பதால் 10 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை உள்ளது. நெல்லித்தோப்பு சாலை விரிவாக்கம் செய்ய வேண்டும். தமிழகத்திலிருந்து வரும் விரைவு பேருந்துகள் சிட்டிக்குள் வராமல் இந்திரா காந்தி சிலை வழியாகவே செல்ல வேண்டும். இதேபோல் புதுச்சேரி கடலூர், புதுச்சேரி விழுப்புரம் செல்லும் பேருந்துகளின் கால அட்டவணை கடந்த 1990 போடப்பட்டது. இந்த கால அட்டவணைப்படி நேரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்துவிட்டது. ஆகவே தற்பொழுது இந்த நேரத்தை மாற்றி அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். பின்னர் ஐஜி அஜித்குமார் சிங்லா பேசுகையில், தங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் கேட்கப்பட்டுள்ளது. இவற்றில் எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதோ அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். தனியார் பேருந்துகள் போட்டி போட்டுக்கொண்டு வேகமாக செல்கின்றன. அவ்வாறு பேருந்துகளை இயக்கக்கூடாது. ஓட்டுநர்கள் செல்போன் பேசியபடி பேருந்து ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும். மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது. எல்லா பேருந்துகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும். கண்டிப்பாக ஏஆர்என் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு கட்டாயம் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். வாகனங்களை பர்மிட் இல்லாமல் புதுவையில் இயக்கக்கூடாது என்றார். மடுக்கரை முத்தாளம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தல் விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை அடுத்த நெட்டப்பாக்கம் கொம்யூன் மடுக்கரை விஎஸ் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலயத்தில் 11ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பந்தக்கால் நடுதல், கோப்பூஜை, காப்பு கட்டுதல், அபிஷேக ஆராதனைகள் ஆகியன நடைபெற்றது. தொடர்ந்து சக்தி கரகம் புறப்பாடு நடைபெற்று 12 மணி அளவில் சாகை வார்த்தல் விழாவும் அதனைத் தொடர்ந்து பொங்கல் வைத்து வழிபாடும் நடைபெற்றது. இரவு கும்பம் கொட்டும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு வீதி விழா நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் தெற்கு வருவாய் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு தலைமையில் சாலையோர தற்காலிக ஆக்கிரமிப்புகள் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு அகற்றப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் சமீப காலமாக நிலவி வருகின்ற போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஏற்படுகின்ற விபத்துக்களை தடுப்பதற்கு புதுச்சேரி அரசானது துறை ரீதியான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநில வில்லியனூர் தெற்கு வருவாய் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொண்டாரு தலைமையில் வருவாய் தெற்கு பகுதிக்குட்பட்ட பொது சாலைகளில் நிரந்தர நீக்கம் மற்றும் தற்காலிக ஆக்கிரமிப்புகளை குறித்து அதிகார வரம்பிற்குட்பட்ட சாலை பாதுகாப்பு துணைப்பிரிவு தெற்கு மேஜிஸ்திரேட் தலைமையில் துணைப்பிரிவு மேஜிஸ்திரேட், வில்லியனூர் வட்டாட்சியர், வில்லியனூர் சட்டம் ஒழுங்கு காவலர்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் முன்னிலையில் வில்லியனூர் மாட வீதி மற்றும் சுல்தான்பேட் பகுதியில் உள்ள சாலையோரம் அமைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள சுவர்கள் மற்றும் கடையின் மேற்கூரைகள் ஆகியவற்றினை ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு பாரபட்சமின்றி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது குறித்து முன்னதாகவே செய்தித்தாள் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டு இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆடிப்பூரத்தினை முன்னிட்டு பாண்டியன் நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் பால்குடம் எடுத்தல் விழா நடைபெற்றது.
புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பாண்டிய நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலய ஆடிப்புற பால்குடம் எடுத்தல் விழா நடைபெற்றது. முன்னதாக காலை ஸ்ரீ பால விநாயகர் ஆலயத்திலிருந்து பால்குடம் ஊர்வலமாக புறப்பட்டு அம்மனுக்கு ஆடிப்புற பாலாபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பால்குடம் எடுத்து பாலாபிஷேகம் செய்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலை அம்மனுக்கு வளைகாப்பு விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு இன்று முதல் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள 99 இளநிலை பொறியாளர் மற்றும் 69 மேற்பார்வையாளர்கள் குரூப் பி பணியிடங்களுக்கு இன்று காலை 10 மணி முதல் ஆன்லைன் மூலம் recruitment.py.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 31ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க 30 வயதுக்கு மேல் இருக்கக்கூடாது. மேலும் வகுப்பு வாரியாகவும் வயது தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இளநிலை பொறியாளர் பணியிடங்களுக்கு டிப்ளமோ அல்லது சிவில் இன்ஜினியரிங் படிப்பை அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகளில் படித்து முடித்திருக்க வேண்டும். எழுத்து தேர்வு மூலம் பணியிடங்கள் நிரப்பப்படும். தேர்வுகள் முதல் தாள், 2ஆம் தாள் ஆங்கிலத்தில் மட்டுமே நடைபெறும். முதல் தாளில் ஆங்கிலம், பொது அறிவு, பொது அறிவியல் ஆகிய பிரிவுகளில் 80 மதிப்பெண்களுக்கும் கம்ப்யூட்டர் 20 மதிப்பெண்களுக்கும் கேள்விகள் கேட்கப்படும். 2ஆம் தாளில் சிவில் படிப்புகள் தொடர்பாக கேள்விகள் இடம்பெறும். தேர்வு நடைபெறும் நாள் விவரம் பின்னர் இணையதளத்தில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மானவெளி சிவலிங்கபுரம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவ சைலநாதர் ஆலயத்தில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு பால்குட விழா நடைபெற்றது. அரியங்குப்பம் கொம்யூன் மானவெளி சிவலிங்கபுரம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவ சைலநாதர் ஆலயத்தில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு பால்குட விழா நடைபெற்றது. இதில் இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடமேந்தி ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். முத்தமிழறிஞர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் சட்டமன்றத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முத்தமிழறிஞர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் சட்டமன்றத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா தலைமையில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் சுதேசி மில் அருகில் இருந்து அமைதி ஊர்வலமாக சென்று அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், ஞாக தியாகராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவு தினத்தையொட்டி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 6வது நினைவு தினம் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். நோனாங்குப்பம் ஸ்ரீ எல்லைமுத்து மாரியம்மன் ஆலய 46ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. அரியங்குப்பம் கொம்யூன் நோனாங்குப்பம் புதுக்காலனி பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லைமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 46ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இன்று காலை நோனாங்குப்பம் குளக்கரை அருகே உள்ள மொட்டை வீரன் அய்யனார் அப்பன் கோவிலில் இருந்து 108 பால்குட ஊர்வலம் துவங்கி ஸ்ரீ எல்லைமுத்து மாரியம்மன் ஆலயம் வந்தடைந்து அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர், அறங்காவலர் குழு மற்றும் நோனாங்குப்பம் புதுக்காலனி கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2648 பேர் வவுச்சர் ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டனர். அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணம் காட்டி தேர்தல் துறையால் 2648 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனையடுத்து மீண்டும் பணி வழங்க கோரி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் தேர்தல் துறையால் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2648 ஊழியர்கள் மீண்டும் பொதுப்பணித்துறையால் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் என்று முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அவர்கள் பணிக்கு அமர்த்தப்படவில்லை. இந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர் சங்க தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் ஒன்று திரண்ட ஊழியர்கள் முதல்வர் ஆணையிட்டு ஓராண்டு ஆகியும் இதுவரை பணி வழங்காததை கண்டித்தும் உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பி அலுவலகம் உள்ளே நுழைய முயன்றனர். அப்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாருக்கும் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கரிக்கலாம்பாக்கம் அருள்மிகு கன்னிமார் அம்மன் ஆலய 17ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் மற்றும் கும்பமிடுதல் திருவிழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் கரிக்கலாம்பாக்கம் கோர்க்காடு சாலையில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ கன்னிமார் அம்மன் ஆலயத்தின் 17ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் திருவிழா மற்றும் கும்பப்படையல் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக நேற்று காலை அருள்மிகு கன்னிமார் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபார்த்தனையும் மாலை கும்பமிடுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஊசுடு தொகுதியில் ரூபாய் 1 கோடி மதிப்பிலான வளர்ச்சி பணிகளை அமைச்சர் சாய் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு தொழிற்பேட்டை முதல் சுத்துக்கேணி சாலை வரை ரூபாய் 72.72 லட்சம் மதிப்பில் சாலை மேம்படுத்தும் பணி மற்றும் கூடப்பாக்கம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க 10 கண்ணு பொதுப்பணித்துறை அலுவலகம் அருகே ரூபாய் 30 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ஆழ்குழாய் கிணறு, புதிய குடிநீர் உந்து நிலையம் அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த 2 நிகழ்ச்சிகளிலும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதி திமுக சார்பாக கலைஞர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்புறத்தினை முன்னிட்டு வளையல் அணி திருவிழா நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்புறத்தினை முன்னிட்டு இன்று வளையல் அணி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள், குங்குமம், அர்ச்சனை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு வளையல் சாத்தப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பிரசாதமாக வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய், மஞ்சள், குங்குமம், திருமாங்கல்ய சரடு, புஷ்பம் மற்றும் வளையல் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் மற்றும் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கண்டமங்கலம் பகுதியில் நாளை மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கண்டமங்கலம் மின்துறை செயற்பொறியாளர் சிவகுரு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், கண்டமங்கலம் துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் மோச்சக்குளம் மற்றும் காட்டேரிக்குப்பம் மின்பாதைகளில் நாளை வியாழக்கிழமை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மோச்சக்குளம்,
உப்பு முத்தாம்பாளையம், நரியோடை, புதுப்பாளையம், அர்பிசம்பாளையம், தாத்தம்பாளையம், கொண்டிமேடு, கடப்பேரி குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரி டிஜிபி அலுவலகம் முன்பு IRPN உதவி SI மனைவி தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி IRPN போலீசில் உதவி SI-யாக பணியாற்றி வருபவர் சந்திரன். சில மாதங்களுக்கு முன்பு இவர் தனது உயர் அதிகாரியிடம் விடுப்பு கேட்டுள்ளார். அதற்கு அந்த உயர் அதிகாரி விடுமுறை தர வேண்டுமென்றால் அவருக்கு சில விஷயங்களை செய்து தர வேண்டுமென கூறியதாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த சந்திரன் இது பற்றி டிஜிபியிடம் முறையிட்டார். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனிடையே சந்திரனின் மனைவி ஆர்த்திஸ்வரி ஐஜியை சந்தித்து மனு அளிக்க சில நாட்களாக முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. அதற்கு அனுமதி கொடுக்காமல் அலைக்கழிக்கப்படவே விரக்தியடைந்த அவர் நேற்று டிஜிபி அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்படவே தகவல் கிடைத்து விரைந்து வந்த பெரியகடை இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் மற்றும் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் ஆர்த்திஸ்வரியிடம் பேச்சு நடத்தினர். பின்னர் காவல் நிலையத்துக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தலாம் என கூறி பெரியகடை காவல் நிலையம் அழைத்து சென்றனர். தொடர்ந்து ஐஜி அஜித்குமார் சிங்லாவை ஆர்த்திஸ்வரி சந்தித்து மனு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் இல்லாத நேரத்தில் சபையை நடத்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். புதுவை சட்டசபை கூட்டத்தை சபாநாயகர் செல்வம் மற்றும் துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் தலைமை வகித்து நடத்துவார்கள். அவர்கள் இல்லாத நேரத்தில் சபையை நடத்த சட்டமன்ற உறுப்பினர்களை சபாநாயகர் நியமிப்பார். அதன்படி தற்போது அரசு கொறடா AKD ஆறுமுகம், திமுக MLA நாஜிம், CH MLA PR சிவா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான அறிவிப்பை சபாநாயகர் செல்வம் வெளியிட்டுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் அரியாங்குப்பம் பைபாஸ் சாலையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் பைபாஸ் சாலையில் புதுவை மாநில கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் சிவசங்கரன் தலைமையில் நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.